வணக்கம் டாக்டர். வணக்கம். எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. நோய்னா என்ன? நோய் எதுக்காக வருது? நம்ம உடம்பானது நம்ம சாப்பிட்ற சாப்பாடாலையும் குடிக்கிற தண்ணியாலும் சுவாசிக்கிற காற்றுனாலையும் தட்பவெட்ப நிலை மாறுறதுனாலே தான் நம்ம உடல் வாழ்கிறது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்ல உணவாக இருக்கணும், குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கணும், சுவாசிக்கும் காற்று நல்ல காற்றாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியும். நம்ம எவ்வளவு தான் நல்ல உணவு சாப்பிட்டாலும், எவ்வளவு தான் நல்ல நீர் குடித்தாலும், எவ்வளவு தான் நல்ல காற்று சுவாசித்தாலும் நம்ம உடம்பு நம்மளுக்கு நோய் வரும். ஏனென்றால் நமக்கு தேவையான பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றதை கழிவு பொருளாக ஆக்கிறோம். நம்ம சாப்பிட்ற உணவு இருக்குல்ல, நம்ம சாப்பிட்ற உணவு தேவையானது மட்டும் எடுத்துக்கொண்டு மீதியை கழிவு பொருளாக ஆக்கிறது. நம்ம குடிக்கிற தண்ணி இருக்குல்ல, நம்ம குடிக்கிற தண்ணியில் தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதியை கழிவு பொருளாக வெளியேற்றுகிறது. நம்ம சுவாசிக்கும் காற்று இருக்குல்ல, நம்ம சுவாசிக்கும் காற்று இருக்குது, அது தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை தேவையில்லாததெல்லாம் வெளியேற்றி கழிவு பொருளாக ஆக்கிறது. நம்ம எதெல்லாம் கழிவு பொருளாக சொல்கிறோன்னா, வியர்வை, வெளியேற்றப்படும் காற்று, சிறுநீரகம், மலம், இவற்றெல்லாம் நம்ம கழிவு பொருட்கள் சொல்கிறோம். நம்ம உடலில் நோய் ஏன் வருதுன்னா, நம்ம உடலில் 2 சீரான இயக்கங்கள் நடந்து கொண்டு இருக்கும். ஒன்று உள்ளே இழுக்கிறது, இன்னொன்று வெளியேற்றுறது. உள்ளே இழுக்கிறத இங்கிலீஷில் அசிமிலேஷன் சொல்கிறோம், வெளியேற்றத்தை எலிமினேஷன் சொல்கிறோம். இந்த ரெண்டுமே சீராக நடக்கிறதுனால தான் நம்ம உடல் நல்லா இயங்குது. அதில் ஏதாவது சீர்கேடு வந்ததுன்னா நமக்கு நோய் வரும், மரணம் வரும். அதில் சீர்கேடு இல்லைன்னா நோய் வராது, மரணமும் வராது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர்